ஓம் சாந்தி. 28/12/2025 அவ்யக்த பாப்தாதா அவ்யக்த முரளி திருப்புதல் தேதி 18/3/2008. காரணம் என்ற வார்த்தையை நிவாரணமாக மாற்றம் செய்து மாஸ்டர் முக்தியை வழங்கும் வள்ளல் ஆகுங்கள். அனைவரின் மீதும் தந்தையினுடைய தொடர்பின் வண்ணத்தை பூசி சமமாவதற்கான ஹோலி கொண்டாடுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களினுடைய எஜமானர் பாப்தாதா தங்களுடைய நாலாபுறங்களிலும் உள்ள பொக்கிஷங்களில் நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையின் பொக்கிஷங்களில் எவ்வளவு கசானாக்கள் சேமிப்பாக இருக்கின்றன, இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். பொக்கிஷங்களோ அனைவருக்கும் ஒரே சமயத்தில் ஒன்று போல்தான் கிடைத்திருக்கின்றன. பிறகும் கூட அனைத்து குழந்தைகளினுடைய சேமிப்பு கணக்கு வெவ்வேறாக இருக்கின்றது. ஆனால் நேரப்படி இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்து இருப்பதை பார்க்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த பொக்கிஷங்கள் இந்த ஒரு ஜென்மத்திற்கானது மட்டுமல்ல. இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் அநேக ஜென்மங்கள் கூடவே வரக்கூடியவை ஆகும். இந்த சமயத்தினுடைய பொக்கிஷங்களையோ அனைத்து குழந்தைகளும் அறிந்தும் உள்ளீர்கள். பாப்தாதா என்னென்ன பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதை சொல்லும் பொழுதே அனைவருக்கும் முன்னால் வந்துவிடுகிறது. அனைவருக்கும் முன்னால் பொக்கிஷங்களின் பட்டியல் வெளிப்பட்டு விட்டது அல்லவா? ஏனென்றால் பொக்கிஷங்கள் கிடைத்து விட்டன. ஆனால் சேமிப்பு செய்வதற்கான விதி என்ன என்பதை பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார்கள். ஒருவர் எந்த அளவு நிமித்தமாக மற்றும் பணிவானவராக ஆகின்றாரோ அந்த அளவே பொக்கிஷங்கள் சேமிப்பாகின்றன. எனவே நிமித்தம் மற்றும் பணிவாக ஆகுவது என்ற விதி மூலம் தங்களுடைய கணக்கில் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி உள்ளன என்பதை சோதனை செய்யுங்கள். எவ்வளவு பொக்கிஷங்கள் சேமிப்பு ஆகுமோ அந்த அளவு அவர்கள் நிறைந்து இருப்பார்கள். அவர்களுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் நிறைந்து இருக்கும் ஆத்மாவாக இருப்பதன் ஆன்மீக போதை தானாகவே தென்படும். அவர்களுடைய முகத்தில் எப்பொழுதும் ஆன்மீக போதை மற்றும் பெருமிதம் ஜொலிக்கின்றது. மற்றும் எந்த அளவு ஆன்மீக பெருமிதம் இருக்குமோ அந்த அளவே கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பார்கள். ஆன்மீக பெருமிதம் அதாவது ஆன்மீக போதையே கவலையற்ற சக்கரவர்த்தியின் அடையாளம் ஆகும். என்னுடைய நடத்தை மற்றும் முகத்தில் கவலையற்ற சக்கரவர்த்திக்கான நம்பிக்கை மற்றும் போதை உள்ளதா என்று தன்னை சோதனை செய்யுங்கள். அனைவருக்கும் கண்ணாடி கிடைத்து உள்ளது அல்லவா? எனவே உள்ளம் என்ற கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை சோதனை செய்யுங்கள். எந்த விதமான கவலையும் இல்லைதானே? என்ன ஆகும், எப்படி ஆகும், இது நடக்காதோ, இந்த மாதிரியான எந்த ஒரு சங்கல்பமும் இல்லையே. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நல்லது மற்றும் எது நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும் என்ற சங்கல்பம் கவலையற்ற சக்கரவர்த்திக்கு இருக்கும். இதையே பெருமிதம், ஆன்மீக பெருமிதம் அதாவது சுய பெருமிதத்தில் இருக்கும் ஆத்மா என்று கூறப்படுகிறது. அழியக்கூடிய செல்வம் உடையவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ சமயப்படி அந்த அளவு கவலையில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தங்களுடைய ஈஸ்வரிய பொக்கிஷங்களுக்கான கவலை உள்ளதா? கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்கள் அல்லவா? ஏனென்றால் யார் பொக்கிஷங்களுக்கு எஜமானர் மற்றும் பரமாத்மாவிற்கு பாலகனாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதுமே கனவிலும் கூட கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஈஸ்வரிய பொக்கிஷங்கள் இந்த பிறவியில் என்ன, ஆனால் அநேக பிறவிகள் கூடவே இருக்கின்றன. கூடவே இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் அவர்கள்
குழந்தைகள் நம்பிக்கை புத்தியுடையவர்களாக, கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். விசேஷமாக 3 விதமான கணக்குகளை சேமிப்பு செய்துள்ளீர்கள் மற்றும் செய்ய முடியும் என்பதை முன்பே கூறி இருந்தார்கள். ஒன்று, தன்னுடைய முயற்சியின்படி பொக்கிஷங்களை சேமிப்பு செய்வது. இது ஒரு கணக்கு. இரண்டாவது கணக்கு ஆசீர்வாதங்களின் கணக்கு. எப்பொழுதும் சம்பந்தம், தொடர்பு மற்றும் சேவையில் இருக்கும் பொழுதே சங்கல்பம், சொல் மற்றும் கர்மம் ஆகிய மூன்றிலும் தனக்குத்தானே திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரும் கூட அனைத்து மற்றும் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது என்ற இதுவே ஆசீர்வாதங்களின் கணக்கை சேமிப்பு செய்வதற்கான சாதனம் ஆகும். திருப்தி ஆசீர்வாதங்களின் கணக்கை அதிகரிக்கிறது. மேலும் 3வது கணக்கு புண்ணியத்தின் கணக்கு. எந்த சேவை செய்தாலும், மனதின் மூலம் செய்தாலும், வார்த்தையின் மூலம் செய்தாலும், கர்மத்தின் மூலம் செய்தாலும், சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும், எப்பொழுதும் சுயநலமற்ற எல்லையற்ற உள்ளுணர்வு, சுபாவம், கருத்து மற்றும் உணர்வோடு சேவை செய்வதுதான் புண்ணிய கணக்கிற்கான சாதனம் ஆகும். பாவனையோடு சேவை செய்வதுதான் புண்ணியத்தின் கணக்கிற்கான சாதனம். இதன் மூலம் புண்ணிய கணக்கு தானாகவே சேமிப்பாகி விடுகிறது. எனவே சோதனை செய்யுங்கள். சோதனை செய்ய வருகிறது அல்லவா? வருகிறதா? யாருக்கு வரவில்லையோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். யாருக்கு வரவில்லை? எவருமே இல்லை என்றால் அனைவருக்கும் வருகிறது என்று பொருள். எனவே சோதனை செய்தீர்களா? சுய முயற்சியின் கணக்கு, ஆசீர்வாதங்களின் கணக்கு, புண்ணியத்தின் கணக்கு ஆகிய மூன்றும் எத்தனை சதவிகிதம் சேமிப்பாகி உள்ளது? சோதனை செய்தீர்களா? யார் சோதனை செய்கின்றீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சோதனை செய்கின்றீர்களா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் செய்யவில்லையா? சோதனை செய்யவில்லையா? என்ன சொல்கின்றீர்கள்? செய்கின்றீர்கள் தானே? ஏனென்றால் பாப்தாதா சொல்லியும் விட்டார்கள், சமிஞ்சை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது சமயத்தின் அருகாமை தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஆகையினால் தன்னுடைய சோதனையை அடிக்கடி செய்ய வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ராஜயோகியாகவும் ராஜா குழந்தையாகவும் பார்க்க விரும்புகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை. சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து உலக ராஜ்ய அதிகாரி, பரமாத்ம குழந்தை என்ற இந்த ஆன்மீக போதை பரமாத்ம தந்தைக்கு உள்ளது. பொக்கிஷங்களோ பரமாத்மா மூலம் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இந்த பொக்கிஷங்களை சேமிப்பு செய்வதற்கான மிகவும் சகஜமான விதி என்றும் சொல்லலாம், அல்லது சாவி என்றும் சொல்லலாம். அதை அறிந்து உள்ளீர்கள் அல்லவா? சேமிப்பு செய்வதற்கான சாவி எது? அறிவீர்களா? 3 புள்ளிகள். அனைவரிடமும் சாவி இருக்கிறது அல்லவா? 3 புள்ளிகள் வைத்திடுங்கள். அப்பொழுது பொக்கிஷங்கள் சேமிப்பு ஆகிக் கொண்டே இருக்கும். தாய்மார்களுக்கு சாவியை பயன்படுத்துவதற்கு வருகிறது அல்லவா? தாய்மார்கள் சாவியை பராமரிப்பதில் புத்திசாலிகளாக இருக்கின்றீர்கள். எனவே அனைத்து தாய்மார்களும் இந்த 3 புள்ளிகளின் சாவியை பாதுகாப்பாக வைத்துள்ளீர்களா? பயன்படுத்தி இருக்கின்றீர்களா? சொல்லுங்கள் தாய்மார்களே. சாவி உள்ளதா? யாரிடம் உள்ளதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சாவி திருடு போவது இல்லையே. தாய்மார்களுக்கு வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளினுடைய சாவியை பராமரிப்பதற்கு மிகவும் நன்றாக வருகிறது. எனவே இந்த சாவியும் எப்பொழுதும் கூடவே உள்ளது அல்லவா? நிகழ்கால சமயத்தில் பாப்தாதா இதையே பார்க்க விரும்புகிறார்கள். இப்பொழுது சமயம் நெருக்கத்தில் வருவதற்கான கணக்கின்படி பாப்தாதா ஒரு வார்த்தையை அனைத்து குழந்தைகளுக்கும் உள்ளத்தில், சங்கல்பத்தில், பேச்சில் மற்றும் நடைமுறை செயலில் மாற்றம் செய்வதை பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். தைரியம் உள்ளதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் இந்த ஒரு வார்த்தையையே பரிவர்த்தனை செய்விக்க விரும்புகிறார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் அடிக்கடி தீவிர முயற்சியில் இருந்து கவனக்குறைவு உடைய முயற்சியாளராக
ஆக்கி விடுகிறது. மேலும் இப்பொழுது சமயப்படி எப்படிப்பட்ட முயற்சி தேவை? தீவிர முயற்சி. மேலும் அனைவரும் தீவிர முயற்சியாளர்களின் வரிசையில் வருவதற்கு விரும்பவும் செய்கிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கவனக்குறைவை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த வார்த்தை எது என்று தெரியுமா? மாற்றம் செய்வதற்கு தயாராக உள்ளீர்களா? தயாரா? கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், உங்களுடைய புகைப்படம் தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது. தயாராக இருக்கின்றீர்களா? நல்லது, வாழ்த்துக்கள். தீவிர முயற்சியினால் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் அல்லது செய்ய வேண்டுமா? அல்லது செய்து விடுவோம், பார்த்து கொள்ளலாம், இவ்வாறு இல்லைதானே? ஒரு வார்த்தையை அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் அனைவரும் புத்திசாலிகள். அந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், காரணம் என்ற வார்த்தையை மாற்றி நிவாரணம் என்ற வார்த்தையை முன்னால் கொண்டு வாருங்கள். காரணம் முன்னால் வருவதால் அல்லது காரணத்தை யோசிப்பதால் நிவாரணம் கிடைப்பது இல்லை. பேச்சளவு மட்டுமல்ல, ஆனால் சங்கல்பம் வரை இந்த காரணம் என்ற வார்த்தையை நிவாரணம் என்ற பரிவர்த்தனை செய்ய பாப்தாதா விரும்புகிறார். ஏனென்றால் காரணம் பல்வேறு வகையாக இருக்கின்றன மற்றும் அந்த காரணம் என்ற வார்த்தை சிந்தனையில், பேச்சில், கர்மத்தில் தீவிர முயற்சிக்கு முன்னால் பந்தனம் ஆகிவிடுகிறது. ஏனென்றால் நாங்கள் அனைவரும் கூட தந்தையினுடைய உலக மாற்ற காரியத்தில் துணையாக இருக்கிறோம் என்று பாப்தாதாவிடம் நீங்கள் அனைவரும் உறுதிமொழி அளித்துள்ளீர்கள். அன்போடு உறுதிமொழி செய்து இருக்கிறீர்கள். தந்தைக்கு துணைவராக இருக்கின்றீர்கள். தந்தை தனியாக செய்வது இல்லை, குழந்தைகளை துணையாக அழைத்துக் கொள்கின்றார். எனவே உலக மாற்ற காரியத்தில் உங்களுடைய காரியம் என்ன? அனைத்து ஆத்மாக்களின் காரணங்களையும் கூட நிவாரணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தற்காலத்தில் பெரும்பான்மையினர் துக்கம் மற்றும் அமைதியற்ற தன்மையில் இருப்பதன் காரணத்தால் இப்பொழுது முக்தியை விரும்புகிறார்கள். துக்கம், அமைதியற்ற தன்மையில் இருந்து, அனைத்து பந்தனங்களில் இருந்து முக்தியை விரும்புகிறார்கள். மேலும் முக்தியை வழங்கும் வள்ளல் யார்? தந்தையின் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் முக்தியை வழங்கும் வள்ளலாவீர்கள். உங்களுடைய ஜட சித்திரம் அவற்றிடமிருந்து இன்று வரை என்ன வேண்டுகிறார்கள்? இப்பொழுது துக்கம், அமைதியற்ற தன்மை அதிகரிப்பதை பார்த்து பெரும்பாலும் அனைத்து ஆத்மாக்களும் முக்தியை வழங்கும் வள்ளலே முக்தி கொடுங்கள் என்று உங்களை நினைவு செய்கிறார்கள். ஹே முக்தியை வழங்கும் வள்ளலே, முக்தி கொடுங்கள் என்று மனதில் துக்கத்தோடு கூக்குரல் இடுகிறார்கள். உங்களுக்கு ஆத்மாக்களின் துக்கம், அமைதியற்ற தன்மையின் கூக்குரல் கேட்கவில்லையா என்ன? முக்தியை வழங்கும் வள்ளலாகி முதலில் இந்த காரணம் என்ற வார்த்தையை முடிவடைய செய்யுங்கள். அப்பொழுது தானாகவே முக்திக்கான கூக்குரல் உங்களுடைய காதுகளில் ஒலிக்கும். முதலில் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து, இந்த வார்த்தையில் இருந்து விடுபட்டீர்கள் என்றால் பிறரையும் கூட விடுவிக்க முடியும். இப்பொழுதோ நாளுக்கு நாள் உங்களுக்கு முன்னால் முக்தியை வழங்கும் வள்ளலே முக்தி கொடுங்கள் என்ற வரிசை வரப்போகிறது. ஆனால் இப்பொழுது வரை தன்னுடைய முயற்சியில் விதவிதமான காரணம் என்ற வார்த்தை வரும் காரணத்தினால் முக்தியின் கதவுகள் மூடி உள்ளன. ஆகையால் என்று பாப்தாதா இந்த வார்த்தையினுடைய இதன் கூடவே இன்னும் கூட பலவீனமான வார்த்தைகள் வருகின்றன. விசேஷமாக இருப்பது காரணம் என்ற வார்த்தை. பிறகு அதில் இன்னும் பலவீனங்கள் உள்ளன. அப்படி இப்படி எப்படி, இவை கூட இதற்கு துணையான வார்த்தைகள் ஆகும். இவை கதவுகள் மூடுவதற்கான காரணம் ஆகின்றன. இன்று அனைவரும் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள் அல்லவா? அனைவரும் ஓடோடி வந்துள்ளீர்கள். அன்பின் விமானத்தில் ஏறி வந்துள்ளீர்கள். தந்தையின் மீது அன்பு இருக்கிறது. எனவே தந்தையுடன் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்தடைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுக்கிறார்கள். பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சக்கர நாற்காலியில் செல்பவர்களும் ஆரோக்கியம் சிறிது மேலும் கீழுமாக இருக்கும்
போதிலும் தைரியத்துடன் வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாப்தாதா இந்த காட்சியை பார்க்கிறார்கள். இங்கே வகுப்பிற்கு வருகின்றார்கள் அல்லவா? நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது வழிகாட்டியை பிடித்துக் கொண்டு நாற்காலியிலேயே வந்து விடுகிறார்கள். இதை என்னவென்று சொல்வது? பரமாத்மா அன்பு. பாப்தாதா கூட அப்பேற்பட்ட தைரியசாலியான உள்ளத்தின் அன்பான குழந்தைகளுக்கு மிக மிக உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், உள்ளத்தின் அன்பை விசேஷமாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தைரியம் வைத்துள்ளீர்கள். தந்தையின் மற்றும் பரிவாரத்தின் உதவியும் உள்ளது. அனைவருக்கும் தங்கும் இடம் நன்றாக கிடைத்திருக்கிறதா? யாருக்கு தங்கும் இடம் நன்றாக கிடைத்துள்ளதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அயல் நாட்டினருக்கு நன்றாக கிடைத்திருக்கிறதா? திருவிழாவே திருவிழாதான். அங்கே திருவிழாவில் மணலும் பறந்து கொண்டிருக்கும், சாப்பாடும் நடந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு பிரம்மா போஜனம் நன்றாக கிடைத்ததா? நன்றாக கையசைத்து கொண்டு இருக்கிறார்கள். தூங்குவதற்கு 3 அடி நிலம் கிடைத்துள்ளதா? இப்பேற்பட்ட சந்திப்பு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கம யுகத்தில் மட்டும்தான் நடக்கும், பிறகு நடக்காது. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய சேமிப்பு கணக்கை பார்க்க வேண்டும் என்ற சங்கல்பம் உள்ளது. பார்க்கவும் செய்தார்கள், மேலும் பார்ப்பார்கள். ஏனென்றால் சேமிப்பு கணக்கை சேமிப்பு செய்வதற்கான சமயம் இந்த சங்கம யுகம் ஆகும் என்ற இந்த தகவலை பாப்தாதா குழந்தைகளுக்கு முன்பே கொடுத்து இருக்கிறார்கள். இந்த சங்கம யுகத்தில் இப்பொழுது எவ்வளவு சேமிப்பு செய்ய விரும்புகிறீர்களோ முழு கல்பத்தினுடைய கணக்கை இப்பொழுது மீண்டும் சேமிப்பு செய்ய முடியும். பிறகு சேமிப்பு கணக்கை சேமிப்பதற்கான வங்கியே மூடப்படும். பிறகு என்ன செய்வீர்கள்? பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது அல்லவா? குழந்தைகள் கவனக்குறைவினால் சில சமயம் மறந்து விடுகிறார்கள் என்பதை பாப்தாதா அறிவார்கள். நடந்துவிடும், பார்த்து கொள்ளலாம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம், நடந்து கொண்டுதான் இருக்கிறது அல்லவா என்று மிகுந்த போதையோடு கூறுகிறார்கள். நீங்கள் பார்க்கவில்லை, நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆம், நடந்து கொண்டுதான் இருக்கிறோம். வேறு என்ன செய்ய வேண்டும்? ஆனால் நடப்பது மற்றும் பறப்பதில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது. நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் இப்பொழுது நடப்பதற்கான சமயம் முடிவடைந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது பறப்பதற்கான சமயம் ஆகும். அப்பொழுதே இலக்கை சென்றடைய முடியும். சாதாரண பிரஜையாக வரலாமா? இருப்பதோ பகவானுடைய குழந்தையாக. ஆனால் சாதாரண பிரஜை, இது அழகாக உள்ளதா? இன்று ஹோலி கொண்டாடுவதற்காக தானே வந்துள்ளீர்கள். எனவே ஹோலிக்கான அர்த்தம் முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பதாகும். முடிந்தது முடிந்துவிட்டது. ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒருவேளை ஏதாவது பலவீனம் இருந்தால் இந்த நொடியே முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து தன்னுடைய சித்திரத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். தனக்குத்தானே ஓவியராகி தன்னுடைய ஓவியத்தை வரையுங்கள் என்ற இதைதான் பாப்தாதா இன்றிலிருந்து விரும்புகிறார். பாப்தாதா இப்பொழுதும் கூட ஒவ்வொரு குழந்தையின் எப்பேற்பட்ட சித்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரியுமா? எப்பேற்பட்ட சித்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் தங்களுடைய சித்திரத்தை வரைந்து விடுங்கள். சித்திரம் வரைவதற்கு வருகிறது அல்லவா? உயர்ந்த சங்கல்பம் என்ற பேனாவினால் தன்னுடைய சித்திரத்தை இப்பொழுது முன்னால் கொண்டு வாருங்கள். முதலில் அனைவரும் ட்ரில் செய்யுங்கள். மனதிற்கான ட்ரில், கர்ம இந்திரியங்களுக்கான ட்ரில் அல்ல. மனதில் ட்ரில் செய்யுங்கள். தயாரா? ட்ரில் செய்வதற்கு தயாரா? தலையை அசைத்திடுங்கள். பாருங்கள், கிரீடம், சிம்மாசனம், திலகம் அணிந்தவராக இருக்கும் சித்திரம் அனைத்தையும் விட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரம் ஆகும். எனவே தன்னுடைய சித்திரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். மற்றும் அனைத்து சங்கல்பங்களையும் ஒதுக்கிவிட்டு நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள் என்று பாருங்கள். சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா? இப்பேற்பட்ட சிம்மாசனமோ எங்கேயும் கிடைக்காது. எனவே முதலில் நான் விசேஷ ஆத்மா, ஸ்வமானதாரி ஆத்மா, பாப்தாதாவின் முதல் படைப்பான சிரேஷ்ட ஆத்மா,
பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா என்ற இந்த சித்திரங்களை வரைந்திடுங்கள். சிம்மாசனதாரியாக ஆகிவிட்டீர்கள். கூடவே பரமாத்மாவின் படைப்பான இந்த விருட்சத்தின் வேரில் அமர்ந்திருக்கும் மூதாதையர் மற்றும் பூஜைக்கு உரிய ஆத்மா என்ற இந்த நினைவின் திலகதாரி. நினைவின் திலகம் வைத்துள்ளீர்களா? கூடவே கவலையற்ற சக்கரவர்த்தி. அனைத்து கவலைகளின் சுமைகளை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து டபுள் லைட் கிரீடதாரி ஆத்மாவாக இருக்கின்றேன். எனவே கிரீடம், திலகம் மற்றும் சிம்மாசனதாரி. அப்பேற்பட்ட தந்தை, அதாவது பரமாத்மாவின் அன்பிற்குரிய ஆத்மாவாக இருக்கின்றேன். தன்னுடைய இந்த சித்திரத்தை வரைந்து விட்டீர்கள். எப்பொழுதும் இந்த டபுள் லைட் கிரீடத்தை போகும் பொழுதும் வரும் பொழுதும் தாரணை செய்ய முடியும். எப்பொழுது வேண்டுமானாலும் கிரீடம், திலகம், சிம்மாசனதாரி ஆத்மா என்ற தன்னுடைய ஸ்வமானத்தை நினைவு செய்யுங்கள். தன்னுடைய இந்த சித்திரத்தை திட சங்கல்பம் மூலம் முன்னால் கொண்டு வாருங்கள். நினைவு இருக்கிறதா? ஆரம்பத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தையின் நினைவில் இருக்கும் பயிற்சியை நீங்கள் செய்தீர்கள். அந்த ஒரு வார்த்தை நான் யார் என்பது. நான் யார், இந்த வார்த்தையை அடிக்கடி நினைவில் கொண்டு வாருங்கள். மற்றும் தன்னுடைய விதவிதமான ஸ்வமானம், டைட்டில், பகவானிடம் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய பட்டம். தற்காலத்தில் மக்களுக்கு, மனிதருக்கு மனிதரிடமிருந்து பட்டம் கிடைக்கிறது என்றால் கூட எவ்வளவு மகத்துவமானதாக நினைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மூலம் எத்தனை பட்டங்கள் மற்றும் ஸ்வமானங்கள் கிடைத்துள்ளன. எப்பொழுதும் ஸ்வமானத்தின் பட்டியலை தன்னுடைய புத்தியில் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். நான் யார் பட்டியலை கொண்டு வாருங்கள். இதே போதையில் இருந்தீர்கள் என்றால் காரணம் என்ன இருக்கிறதோ அந்த வார்த்தை மறைந்து போய்விடும். மற்றும் நிவாரணம் ஒவ்வொரு செயலிலும் தென்படும். எப்பொழுது நிவாரண சொரூபம் ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிர்வாண தாமம், முக்தி தாமம் செல்வதற்கான சகஜமான வழியை சொல்லி முக்தி அடைய செய்வீர்கள். திட சங்கல்பம் செய்யுங்கள். திட சங்கல்பம் செய்வதற்கு வருகிறதா? எப்பொழுது திடத்தன்மை இருக்கிறதோ அந்த திடத்தன்மை வெற்றிக்கான சாவியாகும். சிறிதளவு கூட திடத்தன்மையில் குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் மாயையின் வேலை தோல்வி அடைய செய்வது. மற்றும் உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய வேலை தந்தையின் கழுத்தின் மாலை ஆவது. மாயையிடம் தோல்வி அடைவது இல்லை. எனவே அனைவரும் நான் எப்பொழுதும் தந்தையினுடைய கழுத்தின் வெற்றி மாலை ஆவேன் என்ற இந்த எண்ணத்தை உருவாக்குங்கள். கழுத்து மாலை ஆவேன், கழுத்தின் மாலை, வெற்றி மாலை. நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்று பாப்தாதா கை உயர்த்த வைக்கிறார் என்றால் அனைவரும் என்ன பதில் கொடுக்கின்றீர்கள்? லக்ஷ்மி நாராயணராகவும் ராமர் சீதையாக அல்ல என்ற ஒரே பதிலை தான் கொடுக்கின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணராக ஆகக்கூடிய நாம் பாப்தாதாவின் வெற்றி மாலையின் மணிகளாகவும் பூஜைக்கு உரிய ஆத்மாக்களாகவும் பக்தர்கள் உங்களுடைய மாலையின் மணியை ஜபித்து ஜபித்து தங்களுடைய பிரச்சனைகளை முடிவடைய செய்கிறார்கள். அப்பேற்பட்ட சிரேஷ்ட மணிகள் ஆவீர்கள். எனவே இன்று பாப்தாதாவிற்கு என்ன கொடுப்பீர்கள்? ஹோலிக்காக ஏதாவது பரிசை கொடுப்பீர்கள் தானே. இந்த காரணம் என்ற வார்த்தை, இந்த அதனால்தான், இதனால்தான் மற்றும் காரணம், அதனால்தான் என்று கூறினீர்கள் என்றால் கிளியை போல ஆகிவிடுவீர்கள். அதனால்தான் என்று கூறக்கூடாது. அப்படி இப்படி என்று கூறக்கூடாது. எந்த விதமான காரணமும் கூடாது. நிவாரணம் இருக்க வேண்டும். நல்லது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சமமாவதற்கான சிரேஷ்ட சங்கல்பம் செய்வதற்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நம்மை போன்று கோடி மடங்கு பாக்யசாலி யார் என்ற போதை இருக்கிறது அல்லவா? இதே பெருமிதத்தில் இருங்கள். நல்லது. இப்பொழுது ஒரு நொடியில் அனைத்து பிராமணர்களும் தன்னுடைய ராஜயோக பயிற்சியை செய்து கொண்டே மனதை ஒருமுகப்படுத்துவதில் எஜமானராக ஆகி, மனதை எங்கு விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ
செய்கிறீர்களோ அப்படியே இந்த நொடியே மனதை ஒருமுகப்படுத்துங்கள். ஒரு பொழுதும் மனம் இங்கே அங்கே என்று சஞ்சலம் அடையக்கூடாது. என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா என்ற இந்த அன்பான தொடர்பின் வண்ணத்தினுடைய ஆன்மீக ஒலியை கொண்டாடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்டமான, விசேஷமான மற்றும் புனிதமான உயர்வான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தன்னை தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகளிலும் நிறைந்திருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் ஒவ்வொரு பலவீனத்தில் இருந்தும் விடுபட்ட பிற ஆத்மாக்களுக்கும் கூட முக்தி அளிக்கக்கூடிய, முக்தியை வழங்கும் வள்ளல் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஸ்வமானம் என்ற இருக்கையில் செட்டாகி இருக்கக்கூடிய அமர ராகுக என்ற வரதானத்தின் அனுபவ சுரூபமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நாலாபுறங்களிலும் உள்ள முன்னால் அமர்ந்து இருப்பவர்களாக இருந்தாலும் தூரத்தில் அமர்ந்தாலும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் தன்னுடைய ஊக்கம், உற்சாகம், புருஷார்த்தத்தின் செய்தியை கொடுக்கக்கூடியவர்களுக்கு பாப்தாதாவின் மிக மிக உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் அனைத்து ராஜயோகியில் இருந்து ராஜ்ய அதிகாரியாக குழந்தைகளுக்கு வணக்கங்கள். அனைத்து சக்திகளின் ஆதாரத்தில் ஆத்மாக்களை செல்வந்தராக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. எவ்வாறு தானம் புண்ணியத்தின் சக்தி கொண்டிருக்கும் பிரதிபலனை எதிர்பார்க்கும் ராஜாக்களிடத்தில் தன்னுடைய முழு அதிகாரம் இருந்தது. அந்த சக்தியின் ஆதாரத்தில் யாரை வேண்டுமானாலும் என்னவாக வேண்டுமானாலும் ஆக்கினார்கள். அதுபோல மகாதானி புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நேரடியாக தந்தை மூலம் இயற்கையை வென்றவர், மாயையை வென்றவர் ஆகுவதற்கான விசேஷமான சக்தி கிடைத்திருக்கிறது. நீங்கள் தன்னுடைய சுத்தமான எண்ணங்களின் ஆதாரத்தினால் எந்த ஒரு ஆத்மாவையும் தந்தையுடனான சம்பந்தத்தில் இணைத்து செல்வந்தராக ஆக்க முடியும். இந்த சக்தியை மட்டும் யதார்த்தமான முறையில் பயன்படுத்துங்கள். ஸ்லோகன்: எப்பொழுது நீங்கள் சம்பூர்ண தன்மையின் வாழ்த்துக்களை கொண்டாடுவீர்களோ அப்பொழுது நேரம், இயற்கை மற்றும் மாயை விடை பெற்றுவிடும். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எப்பொழுது மனம், புத்தி செயலில் மிகவும் மும்முரமாக இருக்கிறீர்களோ அந்த சமயம் முற்றுப்புள்ளி என்ற கட்டளையை கொடுங்கள். கர்மத்தை பற்றிய எண்ணம் கூட நின்றுவிட வேண்டும். இந்த பயிற்சியை ஒரு நொடியேனும் கூட செய்யுங்கள். ஆனால் பயிற்சி செய்து கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் கடைசி சான்றிதழ் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் கிடைக்கிறது. நொடியில் விஸ்தாரத்தை அடக்கிவிடுங்கள், சாரஸ்வரூபமாகிவிடுங்கள். இந்த பயிற்சி தான் கர்மாதீதாக ஆக்கும். ஓம் சாந்தி.